Good morning students. Today biobotany class. Second in genetics. Geneticsல நமக்கு ரெண்டு டாபிக் கொடுத்திருக்கான். Chapter 1 classical genetics. Chapter 2 chromosomal basics of inheritance. Chromosomal basic வந்து inheritance ஆகிறது. ரெண்டு விதமான chapters geneticsல இருக்கு. வேற என்ன chapter outlines பார்த்தோம் அப்படின்னா ஹெரிடிட்டி இருக்கும். ஒன் ஜென்ரேஷன் டு த அனதர் ஜென்ரேஷனுக்கு கேரக்டர் பாஸ் ஆகிறது ஜெனட்டிக்ஸ். ஆல்ரெடி லோயர் செக்ஷனே ஸ்டடி பண்ணியிருப்போம். தென் மென்டலியன் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ், இதுலேயே டெஸ்ட் கிராஸ், பேக் கிராஸ், இது எல்லாமே ஜெனட்டிக்ஸில் இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸ். ஜீன் இன்ட்ராக்ஷன், தென் மெனி ஜீன்ஸ் ஆர் சிங்கிள் ஜீன்ஸ் டு எக்ஸ்பிரஸ் இன் த கேரக்டர், இது எல்லாமே ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் படிப்பீங்க. ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ்னா என்ன? த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு த ஆஸ்பியரிங் ஜெனட்டிக்ஸ்னு படிச்சிருப்போம். த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை டபிள்யூ பேட்சன் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1906 ஜெனட்டிக்ஸ் அப்படின்ற டேர்ம் வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். பட் ஜெனட்டிக்ஸில் அதிகமாக ரிசர்ச் பண்ணது யாருன்னு கேட்டால் கிரிகர் ஜோஹன் மெண்டல். ஸோ திஸ் கால்ட் as a ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். இவரை தான் நம்ம ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு கேரக்டர் பாஸ் ஆகிறத ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் நிறைய டவுட் வந்திருக்கும். ஹவு ஆல் லிவிங் திங்ஸ் ரிசீவ் எ காமன் ட்ரேட்ஸ். எல்லா லிவிங் திங்ஸும் ஒரு காமன் ட்ரேட்ஸ், ஒரு பொது பண்புகள் எப்படி அவங்க பேரண்ட் கிட்டேருந்து வாங்குறாங்க, இதை பற்றின ஸ்டடீஸ் தான் ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 50 இயர்ஸ்க்கு வரைக்கும், முன்னாடி இந்த 50 காலத்து வரைக்கும் இப்போ வரைக்கும் எந்த ஒரு சயின்ஸ் ஃபீல்டும் டஸ் நாட் சேஞ்ச் த வேர்ல்டு. இந்த உலகத்தை மாற்றி அமைச்சதே கிடையாது. ஜெனட்டிக்ஸ் தான் இந்த உலகத்தை சேஞ்ச் பண்ணியிருக்கு. இதை தான் நம்ம எவல்யூஷன்னு சொல்லுவோம். இந்த எவல்யூஷனுக்கு பேசிக்கே ஜெனட்டிக்கல் கேரக்டர் தான். தேர் ஆர் மெனி சேஞ்சஸ் இன் அக்ரிகல்ச்சர் பார்த்துருப்போம், மெடிசினல் பார்த்துருப்போம், அண்ட் தென் ஃபாரன்சிக் சயின்ஸ் பார்த்துருப்போம், நிறைய பார்த்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ண இப்போ டெவலப்மெண்ட்டில் கொண்டு வரது எதுன்னு கேட்டால் ஜெனட்டிக்கல் கேரக்டர் தான். அதனால தான் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஸ்பியரிங்னு சொல்கிறோம். இந்த கேரக்டர் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுல நிறைய சப் டிஸ்கிளைம்ஸ் இருக்குது. என்னென்ன சப் டிவைசபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனட்டிக்ஸ்லேயே கேரக்டர் டிரான்ஸ்மிஷன் ஆகிறதுலே 3ஆக பிரிச்சுருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ஜெனட்டிக்ஸு அல்லது கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். தென் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ், தென் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஜெனட்டிக்ஸ், தென் கவுண்டிங் ஆஃப் எ நம்பர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். அப்போ ஜெனட்டிக்ஸில் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகாததில் எவ்வளோ சப் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜீன் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு த ஆஸ்பியரிங் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். மென்டல் தன்னோட ஸ்டடீஸில் ஒரே ஒரு பிளான்ட்டில் இருந்து 7 கேரக்டரை டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்காக அவர் அப்ளிகபிள் பண்ணார். இந்த 7 கேரக்டர் டிரான்ஸ்மிஷன் பண்ணுறதுக்கு 7 ஜீன் அப்ளிகபிள் ஆகிருக்கு. ஸோ அதோட பிஹேவியர் ஹெரிடிட்டியை வச்சு தான் ஜெனட்டிக்ஸையே அவர் உருவாக்குனார். அதில் செகண்டாக சொல்லக்கூடியது மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். இந்த ஜீனோட ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் ஆஃப் ஜீனில் மாலிகுலராக பேஸ் பண்ணி போச்சுன்னா அதுக்கு பேர் மாலிகுலர் பார்த்துருப்போம். ஆட்டம், மாலிகுல், ஜீன். டிஎன்ஏல ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனில் டிஎன்ஏ, ஆர்என்ஏ, ப்ரோட்டீன், அதுலேயே அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின், இந்த மாதிரி மாலிகுல் லெவலில் போச்சுன்னா அதுக்கு பேர் மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். தென் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ்னு சொல்கிறோம். த கேரக்டர்ஸ் வித் டிட்டர்மைன் பை எ ஃபியூ ஜீன்ஸ். சில ஜீன்கள் மட்டுமே ஒரு கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணியிருக்கும். ஸோ இதை நம்ம பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு சில ஆர்கானிஸில் ஒரு சில கேரக்டர், அதோட ஜீன்களே ஒரு சில கேரக்டர் டிட்டர்மைன் பண்ணியிருக்கனால அதுக்கு பேர் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். தென் குவான்டிடேட்டிவ், எண்ணிக்கை சார்னு சொல்லுவாங்க. த டீல்ஸ் வித் கேரக்டர் ஆஃப் த இண்டிவிஜுவல் வேர் ட்ரேஸ் கவர்ன் பை மெனி ஜீன்ஸ். ஒரு சில கேரக்டர் பல ஜீன்களால் ஆனது. ரிப்பீட்டாக சைமல்டேனியஸாக வர்றது வந்து நம்ம குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேரக்டரை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நிறைய ஜீன்கள் இண்டிவிஜுவல் ஆகியிருக்கும். ஆனால் ஒரே அட் அ டைமில் சைமல்டேனியஸாக ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் மெனி ஜீன்கள் இன்வால்வ் ஆகும்.
அதை நம்ம குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவோம். இப்போ ஜெனட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பல சப்டாபிக் இவங்க. இந்த ஜெனட்டிக்கல்ஸ்க்கு ஃபஸ்ட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா ஒரு பிளான்ட் செல்லு, தே ஆர் மேட் ஆஃப் எ நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் ஆர் இன்சைடு த நியூக்ளியஸ் ஜீன் ப்ரெசண்ட்டாக இருக்கும், குரோமோசோம். குரோமோசோம்கில் என்ன இருக்குன்னு சொன்னோம்னா ஜீன் இருக்கும். ஜீன் ஆர் மேடப் ஆஃப் டிஎன்ஏ, ஆர்என்ஏ அண்ட் தென் அசோசியேட்டட் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் ஸ்ட்ரக்சரல் ப்ரோட்டீன் இருக்குது, ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன் இருக்குது, அதெல்லாம் அசோசியேட்டட் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு ஜீன்னா என்ன, ஃபங்க்ஷனல் யூனிட்டே இது தான். ஒரு கேரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆகிறதுக்கு ஃபங்க்ஷனல் யூனிட்டே ஜீன் தான் சொல்லலாம். The basic unit of heredity transmission of biochemical and anatomical behavior traits from parents to the offspring. இதுதான் நம்ம ஜீன்னு சொல்லலாம். தென் ஹெரிடிட்டினா ஒன் ஜென்ரேஷன் டு அனதர் ஜென்ரேஷனுக்கு கேரக்டர் பாஸ் ஆகுது. அதுலேயே நமக்கு 2 விதமான இருக்கும். ஜெனட்டிக்ஸ்லேயே ஹெரிடிட்டின்னு தனின்னு இருக்குது, அண்ட் தென் வேரியேஷன் அப்படின்றது இருக்குது. ரெண்டும் சேர்ந்த ஒரு கேரக்டர் தான் நம்ம ஜெனட்டிக்ஸ்னு சொல்லுவோம். First of all, heredity only for the transmission of character from parents to the offspring, genetics னு சொல்லுவோம். From parents to the offspring, heredity. And then variation. The organism same natural population. ஒரு small speciesல natural populationல many difference in character இருந்துச்சுன்னா அதை நம்ம வேரியேஷன்னு சொல்லுவோம். A natural population so in a different character of one species is known as a variation. இதுதான் நம்ம வேரியேஷன்னு சொல்லுவோம். இந்த வேரியேஷன் வேறுபாடு ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று கண்டினியூஸ் வேரியேஷன், இன்னொன்று டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். தொடர்ச்சியற்ற வேறுபாடு அதோட முடிஞ்சிடும். இன்னொன்று கண்டினியூ ஆகிக்கிட்டு இருக்கும். இது தொடர்ச்சியான வேறுபாடுன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். திஸ் ஆல்சோ known as a குவாலிட்டேட்டிவ் வேரியேஷன்னு சொல்லுவோம். பண்புசார் பாரம்பரியமாதல், அதுதான் டிஸ்கண்டினியூ வேரியேஷன். இதுக்கு அனதர் நேம் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். The variation is a combined effect of environmental and genetical factors. Same character limit from the variation இருக்கும். ஒரு group of populationல some character limit from the variation. சில பண்புகள் மட்டுமே வேறுபட்டு காணப்படும். நிறைய கேரக்டர் இருக்கும். ஒரு பிளான்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஹைட் இருக்கும், ஃப்ளாரோட பொசிஷன் இருக்கும், தென் அதோட பிரான்ச்சஸ் இருக்கலாம், இனிஷியேட் ஆஃப் த ஃப்ளார் இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், எவ்வளோ இருக்கும். ஆனால் ஒரு சில கேரக்டர் மட்டுமே லிமிட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் டிஸ்கண்டினியூ வேரியேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிமுலா அப்படின்ற ஒரு பிளான்ட் எடுத்துப்போம். இந்த பிளான்ட்டில் ஸ்டைலோட லென்த்து ஹைட்டாக இருக்கும். அதே அப்போ அதோட ஸ்டேமன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஷார்ட்டாக இருக்கும். தென் கார்டன் பீ பட்டாணி செடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பட்டாணி செடி வந்து ஹைட்டாக இருக்கும், ஒரு சில பட்டாணி செடி வந்து ஷார்ட்டாக இருக்கும். த ஹைட் ஆஃப் கார்டன் பீ லாங் அண்ட் ஷார்ட் டியூரேஷன். திஸ் இஸ் ஏ ஸ்மால் கேரக்டர் ஆஃப் த பிளான்ட். அந்த பிளான்ட்டில் எவ்வளோ வேறுபாடு இருக்கும், ஆனால் ஒரு கேரக்டர் மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இப்படி இருந்தால் அதுக்கு பேர் டிஸ்கண்டினியூ வேரியேஷன்னு சொல்லுவோம். In this variation, the character are controlled by 1 or 2 genes. இது 1 or 2 ஜீனால் ஆனது. In this variation, determined by the inheritance of factors, they produced by intermediate form of no overlapping to the phenotype. அதோட புறத்தோற்ற பண்புகளில் எந்தவித வேறுபாடும் இதில் இருக்கும். இது யார் டிசைட் பண்ணியிருப்பா அப்படின்னா புறத்தோற்ற பண்பு phenotypic கேரக்டர் ஜெனட்டிக்கல் கேரக்டர் தான் டிட்டர்மின் பண்ணியிருக்கும். In this phenotype unaffected by the environment condition. இதனால் மரபியலில் எந்த ஒரு மாற்றமும் அது ஏற்பட்டு காணப்படாது, எந்த ஒரு சேஞ்சஸும் அதனால் வராது. அப்போ தொடர்ந்து இது நடைபெறுமா அப்படின்னா நடைபெறாது. ஸோ அதனால் அது டிஸ்கண்டினியூ ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிமுலாவில் ஸ்டைல் லென்த்து ஹைட்டாக இருக்கும், ஆனால் அதே ஸ்டேமன் லென்த் வந்து ஷார்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கார்டன் பீயோட பிளான்ட்டில் ஹைட் பிளான்ட்டும் இருக்குது, ஷார்ட் பிளான்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இதோட பீனோடைப் எக்ஸ்பிரஷன் வந்து கண்டிப்பாக ஒரு ஜெனட்டிக்கல் கேரக்டரால் டிட்டர்மின் பண்ணப்பட்டிருக்கும். இது 1 or 2 ஜீன்களால் ஆனது. இதை தான் நம்ம டிஸ்கண்டினியூ பேர். மறுபடியும் இது நடக்குமா அப்படின்னா அப்போலாம் நடைபெறாது. ஸோ அதனால் இதுக்கு பேர் டிஸ்கண்டினியூ வேரியேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் கண்டினியூஸ் வேரியேஷன்.
கண்டினியூஸ் வேரியேஷனில் ஒன்லி கம்பைனிங் எஃபெக்ட் ஆஃப் என்வாமெண்டல் அண்ட் ஜெனட்டிக்கல் கேரக்டர். இது என்வாமெண்ட் கேரக்டராலையும் ஜெனட்டிக்கல் கேரக்டராலையும் தான் டிட்டர்மின் ஆகிருக்கும். என்வாமெண்டல் கேரக்டர் அண்ட் தென் ஜெனட்டிக்கல் கேரக்டரால் டிட்டர்மின் ஆகிருக்கும். த பாப்புலேஷன் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர் கம்ப்ளீட்டாக கிராட் ஆகிருக்கும். ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் டு த அனதர் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு இந்த கேரக்டர் வந்து எந்த ஒரு பிரேக்கப் ஆகாமல் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் போய்கிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு மெனி ஜீன்கள் இன்வால்வ் ஆகுது. இந்த ஸ்பினோடைப் ஆர் டிட்டர்மின் பை எஃபெக்ட் ஆஃப் மெனி ஜீன். ஆனால் அங்கே இந்த ஸ்பினோடைப் ஆர் டிட்டர்மின் பை ஒன் ஆர் ஃபியூ ஜீன். இங்கே நிறைய ஜீன்கள் இருக்கும். அப்போ அடுத்தடுத்த தலைமுறைக்கு எந்த ஒரு பிரேக்கப்பும் ஆகாமல் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் கண்டினியூஸ் வேரியேஷன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமனோட ஹைட்டாக இருந்தால் அடுத்த ஜென்ரேஷன் ஹைட்டாக தான் இருக்கும். சப்போஸ் ஷார்ட்டாக இருந்தாங்கன்னா அடுத்த ஜென்ரேஷனும் ஷார்ட்டாக தான் இருக்கும். தென் ஸ்கின் கலர், ஒருத்தரோட கலர் வேரியேஷனை வச்சு நம்ம சொல்லுவோம். அப்போ ஸ்கின் கலர்னு சொல்லுவோம். இது கண்டினியூஸ் வேரியேஷன். தென் இந்த வேரியேஷனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது? வாட் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஆஃப் வேரியேஷன்? த வேரியேஷன் மேக்ஸ் சம் இண்டிவிஜுவல் பெட்டர் ஃபீல்டர் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸ்டென்ஸ். நல்ல பெட்டர் ஃபீல்டு இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி வாழ்ந்து இதுதான் சிறந்த உயிரி அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. பரவாயில்ல, எல்லா என்வாமெண்ட்லேயும் அடாப்ட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு இந்த வேரியேஷன் ஒரு காரணமாக இருக்குது. இட் ஹெல்ப் த அடாப்ட் தெம்செல்ஸ் ஆஃப் த என்வாமெண்ட். எல்லா என்வாமெண்ட்டுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு ஏன்னா பெட்டர் பிளான்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பெட்டர் ஜீன் டு ஈல்ட் ஏ பெட்டர் பிளான்ட். அப்போ பெட்டர் ஜீனாக இருந்ததுனால எல்லா என்வாமெண்ட்டையும் அடாப்ட் ஆகிருக்கும். ஜெனட்டிக்கல் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன். இயற்கைக்காக என்னென்ன தேவை, இயற்கையாக இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருக்கும் வழங்கக்கூடியது இந்த வேரியேஷன்ஸ் இருக்கும். தே இம்ப்ரூவ் ஏ பெட்டர் ஈல்டு. அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். சீக்கிரமாக க்ரோத் ஆகிரும். குயிக்கர் க்ரோத். இன்க்ரீஸ் ரெசிஸ்டன்ட். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, அதோட இன்புட் நம்ம கொடுக்கக்கூடியது கம்மியான அளவு கொடுத்தாவே போதும். ஸோ இது எல்லாமே ப்ரீடர்ஸ்க்கு யார் யார் பயிர்களை விளைவிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஜீனில் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் பெஸ்ட்டாக இருக்கும். தே கான்ஸ்டியூட் த ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். இந்த ஜீன் தான் ஒரு எவல்யூஷனுக்கு ஒரு பேசிக்னே நம்ம சொல்லலாம். இது வேரியேஷன் ஆஃப் ஜெனடிக்ஸ் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். டிஸ்கன்டினியூ வேரியேஷன் அண்ட் கன்டினியூஸ் வேரியேஷன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் மென்டலிசம் 2 மார்க் கொஸ்டின்ஸ். த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மென்டல் டு ஜெனடிக்ஸ். Mentalism. The mentally and genetic concept are basic to the modern genetics. Modern genetics ஒரு அடிப்படையாக அமைந்தது இந்த மென்டலோட பேசிக் ஜெனடிக்ஸ். தென் லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மென்டல். மென்டலோட லைஃப் ஹிஸ்ட்ரியை 5 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க அல்லது 3 மார்க்கில் கேட்குறாங்க. He was born on 22 July in Eisenbergs, the village of Silesian in Austria. Now he called as a Heisensis and Czechoslovakia. After school education, the later study of botany, physics and then mathematics at the University of Vienna. After he entered as the Braun Mastery of St. Thomas. He worked as a temporary posting of school teacher in the year 1849. He interested in plant hybridization. Plant hybridization எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவர் ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்தார். நிறைய பிளான்ட்டை கிராஸ் பண்ணுறதுல. He experimented in pea plant of his garden. அவங்க தோட்டத்தில் பட்டாணி செடியை அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. 1856 and 1863 அந்த பீரியட் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். He discovered the principle of heredity in 7 pair of contrasting character. 7 pair of contrasting character பீ பிளான்ட்லேருந்து அவர் கிராஸ் பண்ணார். அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அவர் 24,000 பிளான்ட்டை கிராஸ் பண்ணார். கிளாஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு புக்காக ரிட்டர்ன் பண்ணார். ப்ரொசீடிவ் ஆஃப் ப்ரூன் சொசைட்டி இன் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது அதோட புக்கோட நேம். இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. மென்டல் வாஸ் ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் ரிசர்ச் இன் ஃபீல்ட் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். நிறைய ஃபீல்ட் ஆஃப் ஜெனட்டிக்ஸில் அதிகமாக ஃபஸ்ட்டு இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால ஹீ கால்ட் அஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். தென் ஹவு மென்டல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்
அவரோட சக்ஸஸ்க்கு என்னென்ன காரணமாக இருக்கும். ஹி அப்ளைடு மேத்தமெட்டிக்கல்ஸ், பயாலஜியில் அவர் மேத்தமெட்டிக்ஸ் கவுண்டிங் எண்ணிக்கையை அவர் புகுத்தினார். த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட் பயாலஜிக்கல் லா ஆஃப் ப்ராபபிலிட்டியை அதில் யூஸ் பண்ணார். மிக துல்லியமாக நுணுக்கமாக புள்ளி விவரத்தோட எல்லா ரிசல்ட்டும் கொடுத்தாரு. ஹி ஃபாலோடு த ஜெனட்டிக்கல் மெத்தட் அண்ட் அக்யூரேட் ரெக்கார்ட் இஸ் ஏ குவான்டிடேட்டிவ் டேட்டா. அவரோட ரெக்கார்டில் எல்லாமே கரெக்டாக துல்லியமான பதிவு பண்ணி வச்சுருப்பார். கேர்ஃபுல்லி பிளான்ட் அண்ட் லார்ஜ் சாம்பிள்ஸ், ஒரு பிளான்ட்டை மட்டும் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்க மாட்டார், நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்குறனால தான் கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சர் அவரால் கொடுக்க முடிஞ்சுது. த பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் விச் கண்ட்ரோல் த ஃபேக்டர், அவர் எடுத்துக்கொண்ட கேரக்டரை வந்து பல கேரக்டரை ஒரே ஃபேக்டரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. த பேரண்ட்ஸ் செலக்டட் ஏ மென்டல் வேர் பியூர் ப்ரீடிங் லைன், அவர் வந்து 4 or 5 இயர்ஸ்க்கு ரிப்பீட்டட் செல்ஃப் பாலினேஷன் பண்ணி வந்த பிளான்ட்டில் தான் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாரு. அப்போ பியூரான ஒரு ஹைட்ரோசிஸ் பிளான்ட்டை கிராஸ் பண்ணும்போது அதில் வந்து ஹோமோசைகஸ் இண்டிவிஜுவல் எந்த கண்டிஷனில் இருக்கும், அல்லது ஹெட்ரோசைசஸ் டாமினண்ட்டாக அல்லது ரெசசிவாக அப்படின்றது அவரால் அக்யூரேட்டாக கொடுக்க முடிஞ்சுது. அதுக்கு ரீசன் வந்து பியூர் ப்ரீடிங் லைனை அவர் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாரு. தென் ஹவு ஹீ செலக்டட் as a கார்டன் பீ. கார்டன் பீயை செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கார்டன் பீங்கிறது அப்படின்னா 1 year வாழக்கூடியது. தே ஆர் ஏ ஆனுவல் பிளான்ட். அவர் வந்து மேக்ஸிமம் ஆனுவல் பிளான்ட்டை எடுத்துக்கிட்டார். அப்போ தான் ஈஸியாக சீக்கிரமாக ரிசல்ட்டை கொடுக்க முடியும். தே கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் கண்ட்ரோல்டு பை ஏ சிங்கிள் ஜீன் செப்பரேட்லி. அப்போ வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிங்கிள் ஜீன் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பிளான்ட்டு தெளிவான டிஃப்ரென்சியேஷன் கிடைக்கும் அதில். தென் செல்ஃப் பாலினேஷன் பிளான்ட்டு தான் வந்து அவரோட பிளான்ட் எல்லாமே பண்ணும். ஆனால் அதுலேயுமே அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, கிராஸ் பாலினேஷனை யூட்டிலைஸ் பண்ணார். அவர் எடுத்துக்கொண்ட எல்லா பிளான்ட்டுமே பார்க்குறதுக்கு லார்ஜ் சைஸில் இருக்கும். ஸோ லார்ஜ் சைஸாக இருக்கும் போது நம்ம இந்த கிராஸ் பாலினேஷனுக்கு தேவையான இமாஸ்குலேஷன் அந்த மாதிரி பாலினேஷன் இமாஸ்குலேஷன் பண்ணுறதுக்கு ஹைப்ரிடேஷன்லாம் யூஸ் ஆச்சு. இமாஸ்குலேஷன்னா ரிமூவல் ஆஃப் ஆந்தர் அப்புறம் ஒன் பேரண்டல் டு த அனதர் பேரண்ட். ஆந்தரை வந்து ஒரு பேரண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒரு பிளான்ட்டோட ஆந்தர் எடுத்து இங்கே செட் பண்ணு. இந்த மெத்தடுக்கு பேர் தான் இமாஸ்குலேஷன். He selected a 7 character. Many more plants are selected, but he included a 7 characters. Then they are divided a dominant and then recessive characters. First one, the length of a plant, the pod shape, the seed shape, seed color, flower position, flower color, pod color. இந்த மாதிரி 7 கேரக்டரை எடுத்துக்கிட்டார். அதில் டாமினன்ட் ரெசிவ் பிரித்தார். அப்போ லென்த்தில் டாலாக இருந்தால் டாமினன்ட்டு 3 மார்க்கில் கேட்பாங்க ஸ்பெஷலாக. டாமினன்ட் கேரக்டர் என்னென்ன? டால், இன்ஃப்ளேட்டட், ரவுண்ட், எல்லோ, ஆக்சியல், பர்பிள் அண்ட் க்ரீன். நெட்டையான தாவரம், உப்பியமான கனி இருக்கும், விதை வந்து நல்லா உருண்டையாக இருக்கும். விதையில் இருக்கக்கூடிய அந்த தோல், விதைத்தோல் நம்ம சொல்லுவோம்ல, சுண்டலுக்கு மேலே இருக்க மாதிரி விதைத்தோல் வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். ஃப்ளாரோட அமைவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சியல் பொசிஷனில் இருக்கணும். டெர்மினல்னால் ஸ்டெம்மோட லாஸ்ட் எட்ஜஸில் இருக்கும். அதில் ஃபர்தராக பிரான்ச்சஸ் போச்சுன்னா ஆக்சியல். தென் ஃப்ளவரோட பொசிஷன் வந்து ப்ளூ கலர், ஊதா நிறத்தில் இருக்கும். அப்புறம் ஃப்ளாரோட அந்த ஃப்ளாரோட கலர், ஃப்ரூட்டோட கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கும். இது எல்லாமே டாமினன்ட் கேரக்டர். அதே ரெசிவ் கேரக்டர் அப்படின்னு கேட்டோம்னா ட்ராஃப், கன்ஸ்ட்ரக்டட், ரிங்கிள்டு, க்ரீன், டெர்மினல், ஒயிட், எல்லோ. இப்போ க்ரீனுக்கு ஆப்போசிட் எல்லோ, பர்பிளாக இருந்தால் அதுக்கு வந்து ஒயிட்டாக இருக்கும். ட்ராஃப்னா குட்டையான தாவரம், சுருங்கிய விதை வடிவம் கொண்டது, உருண்டையான விதை, அதே சுருங்கிய விதைன்னு சொல்கிறோம். எல்லோ கலர் சீட் கோட் இருக்கும். க்ரீன் கலர் இருந்தால் அதை வந்து ரெசசிவ்னு சொல்கிறோம். ஆக்சியல் ஃப்ளார் பொசிஷன் இருந்தால் டாமினன்ட்டு, அதே டெர்மினலுக்கு இருந்துச்சுன்னா அதை வந்து ரெசிவ். இப்படி 7 கேரக்டர் எடுத்தோம். 7 கேரக்டருக்கும் ஒவ்வொன்றா இண்டிவிஜுவலாக அதுக்குரிய ஜீன் இருக்கும். இப்போ ஹைட்டுக்கு லென்த் அப்படின்றதுனால எல்இ அப்படின்ற ஜீன் தே ஆர் ஏ ரெஸ்பான்சிபிள். ரவுண்ட் ஷீட் ஷேப், ரவுண்டு எல்லோ, ரவுண்டுக்கு ஆர். காட்லிடன் கலர், ஸோ அதுக்கு வந்து ஐ அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அதில் பொசிஷன் ஆஃப் த ஜீன். இது 1 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ 7 பிளான்ட்டை எடுத்திருக்காரு. 7 பிளான்ட்டுக்கு கேரக்டர் என்ன? ஒவ்வொரு பிளான்ட்லேயும் மேபி 2 கேரக்டர் செலக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ 7 பிளான்ட்டை அவர் செலக்ட் பண்ணார்.
ஆனால் ஒவ்வொரு பிளான்ட்லேயுமே எத்தனை ஜீனை அவர் ரிசம்பிள் பண்ணியிருக்காரு அப்படின்றது குரோமோசோமல் நம்பரை பார்ப்போம். இப்போ அதோட 7 கேரக்டர்ஸ் மட்டும் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் அந்த 7 கேரக்டரில் இண்டிவிஜுவல் குரோமோசோமோட கவுண்டிங் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.